இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் என்ன தாண்டா ஆச்சு? டேய் ரவி என்ன ஆச்சுன்னு சொல்லுடா, ஏன்டா அழற? ஆளை வச்சு அடிச்சிட்டாங்கம்மா. யாருடா ஆளை வச்சு அடிச்சாங்களா? நீ என்னடா தப்பு பண்ண? உமாவோட அப்பா தான் என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டாமா. நான் பண்ண தப்பு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணதாம்மா. இருந்தாலும் யாராச்சும் சொந்த மருமகனை இப்படி போட்டு அடிப்பாங்களா? நேத்து அவன் பொண்ணு அடிச்சான், இன்னைக்கு அவன் அப்பா அடிக்கிறான். சரி சரி விடுறா, இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் யோசிக்காம இரு, அப்புறமா பாத்துக்கலாம் சரியா? அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதடா, ரொம்ப வருத்தப்படுவாரு. என்னடா ரெண்டே ரெண்டு பொருள் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், அதுலயே உன்னை மறந்துட்டு வந்திருக்கிற. அப்பா ஒரு நிமிஷம், இதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. எல்லாத்துக்கும் இப்படிதான் ஒவ்வொரு தடையும் ஓடிட்டு இருப்பியா? இல்லப்பா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. ஆமா நீ கிழிச்ச. இந்த பாரு இன்னும் ரெண்டு மூணு பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, இரு நானும் உன் கூட வர்றேன். சீதா என்னங்க? நான் இவனை கையோட கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இன்னும் ரெண்டு மூணு பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா, பாத்துக்க. பாத்து போயிட்டு வாடா. வாடா. எங்கடா போனோம்? அப்பா டேய் அவனுங்க எங்கன்னு நீ தான் சொல்லணும். யாருப்பா? உன்னை அடிச்சவனுங்க. அப்பா அது டேய் நான் உங்க அப்பன்டா. வலிக்கு விழுந்ததுக்கும் வாங்கி கட்டிட்டு வந்ததுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சியா? யாரா உன்னை அடிச்சது? கனிக்காச்சலப்பா. டேய் உட்கார்ற. அப்பா வேணாப்பா. உட்காருன்னு சொல்றேன்ல. இந்த பார், அவன் என்ன அடிச்சிருந்தா நானும் உன்ன மாதிரி தான் துஷ்டனை கண்டா தூர விளக்குன்னு பேசாம வந்திருப்பேன். ஆனா அவன் உன்னை அடிச்சிருக்கான். நான் கேட்பேன். அப்பா வேணாப்பா. இல்லப்பா நீங்க ஏண்டா தலைக்கு எண்ணெய் வச்சு வலிச்சு சேவி ஸ்கூட்டர்ல பொறுப்பா வேலைக்கு போற மார்க்கண்டே நான் மட்டும்தானே நீ பார்த்துருக்க? எனக்கும் சொல்லிக்கிற மாதிரி பிளாஷ்பேக்லாம் இருக்குடா. கையில வெறும் 25 ரூபாயோட மெட்ராஸுக்கு வந்தவன் உருண்டு புரண்டு அடிபட்டு அனுபவிச்சு உங்க அம்மா கைய பிடிச்சி உங்க 4 பேரை வளர்த்து ஆளாக்கி எனக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டை கட்டி இத்தனையும் நான் தனி ஆளா பண்ணிருக்கேன்னா எவனா தட்டுல வச்சு தூக்கி எனக்கு சும்மா கொடுத்தா நினைச்சியா? அதுக்கு பின்னால என்னோட ரத்தமும் வேர்வையும் இருக்கு. எவ்வளவு பார்த்திருப்ப. இந்த பார், எது நடந்தாலும் எதுவும் பேசாம என் பின்னாடி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா அப்பா வேணாப்பா. நீ பாட்டுக்கு பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு போயிடுச்சுன்னா இந்த கிழவனை போட்டோன்னு நமக்கு தாண்டா அசிங்கம். நம்ம டம்மி மாப்பிள்ள வேற அப்பனுக்கு காரியம் பண்ண கூட கையில காசு இல்லாதவன்டா. அப்புறம் அந்த செலவும் நம்ம தலையில தான் வந்து விழும். இங்க பாரு மார்க்கே, ஏதோ சின்ன பையன் சொன்னான்னு உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டேன். என் ஆளுங்களை 5 என்ன சொல்லுவேன், எண்ணி முடிக்கிறதுக்குள்ள வந்த வேகத்துல திரும்பி போயிடு. என்ன இருந்தாலும் நீ என் சம்மந்தி பாரு, உன்னை அடிக்க மனசே வர மாட்டேங்குது. டேய் என்றா 1 2 3 4. டேய் மாப்பிள்ளைக்கு செஞ்ச சீர்வரிசை பத்தலையா, இன்னும் வேணுமா? டே கொடுங்கடா.
டேய் போடுங்கடா இவனுங்கள. ஏய் சபதி என்ன விட்டுருங்க சபதி. அடிக்காதீங்க சபதி. அடிக்காதீங்க சபதி. சபதி விட்டுருங்க சபதி. அடிக்காதீங்க சபதி. என்னடா அவன் என்ன அடிச்சா யாரும் கேட்காத அனாதை பையன் நினைச்சியா? அவன் சபதி என் பையன்டா. நான் அவனை அடிப்பேன், மிதிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. அதை எவனும் கேட்க கூடாது. ஆனா என் பையனை எவனாவது அடிச்சா நான் கேட்பேன்டா. கேட்கறது மட்டும் இல்ல, கொன்னுடுவேன். வாங்கடா. சபதி என்ன விட்டுருங்க சபதி. அடிக்காதீங்க ஏய். சபதி. கொன்னுடுவேன், கொன்னு. அப்பா வாட்ச். ஏய் குடுறா. ஏய் குடுறாங்கற. குடுறா. இந்தாங்கண்ணே. கொன்னுடுவேன் சொன்ன. ஜாக்கிரதை. நல்ல பிள்ளையா இனிமையாவது ஒழுங்கா இருக்கா? என்ன? இந்த பிள்ளைங்க பெருசான உடனே கொடுக்கிற பேரு உதவாக்காரன். எங்க அப்பா எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன். எங்க அப்பா ஒரு கோழை. எங்க அப்பனுக்கு எதையும் உருப்படியா பண்ண வராது. எங்க அப்பா ஒரு தண்டச்சோறு. அதானடா? டேய், இன்னைக்கு நடந்தது எதுவும் வெளியே தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? ம் சரிப்பா. உன் மாமனார் சொன்னானே எவங்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. முக்கியமா உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ம் நான் சொல்ல மாட்டேன். குடி.